வணக்கம். வேர்ல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன். காசா போர் நிறுத்தம் தொடர்பாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்கும் புதிய அமெரிக்க முன்மொழிவுக்கு திட்டம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவின் சமீபகால நிலைப்பாடுகளுக்கு மிக நெருக்கமாக இருப்பதாக பாலஸ்தீனிய குழு ஹமாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. அதன் அர்த்தம் புதிய அமெரிக்க முன்மொழிவு திட்டம் இஸ்ரேலுக்கு சாதகமானது. காசா போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தும் முயற்சியில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு வந்த சில மணி நேரத்தின் பின்னர் ஹமாஸின் அறிக்கை வந்தது. இது பேச்சுவார்த்தைகளில் உடனடி முன்னேற்றத்திற்கான நம்பிக்கையை மங்க செய்தது. தோஹாவில் நடந்த 2 நாள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கத்தார், எகிப்து மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளிடமிருந்து ஹமாஸ் புதிய திட்டத்தை பெற்றது. புதிய முன்மொழிவு நேத்தன்யாகுவின் நிலைப்பாட்டுடன் பெரும்பாலும் ஒத்துப்போனது. அவர் போரை முடிவுக்கு கொண்டுவர மறுத்து எகிப்துடனான எல்லையிலிருந்து இஸ்ரேலிய படைகளை காசாவில் இருந்து திரும்ப பெற மறுத்தார். பாலஸ்தீனிய குழு ஹமாஸ் எந்த ஒப்பந்தத்திற்கும் அடிப்படையாக கருதும் 2 பிரதான நிபந்தனைகள் இவைதான். அந்த இரண்டுமே புதிய அமெரிக்க முன்மொழிவு திட்டத்தில் கிடையாது. ஹமாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மஸ்தியஸ்தர்களின் முயற்சிகளை முறியடிப்பதற்கும் ஒப்பந்தத்தை தாமதப்படுத்துவதற்கும் காசா பகுதியில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு ஆகியவற்றுக்காகவே புதிய அமெரிக்க முன்மொழிவு திட்டம் தயாரிக்கப்பட்டு நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய நிலைப்பாடு காரணமாக எங்கள் பாலஸ்தீனிய மக்களைப் போலவே அதே ஆபத்தில் உள்ள இஸ்ரேலிய கைதிகளின் வாழ்க்கைக்கும் நேத்தன்யாகு முழு பொறுப்பேற்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்தியஸ்தர்கள் தங்கள் பொறுப்புகளை ஏற்குமாறும் ஏற்கனவே எம்மால் ஒப்புக்கொள்ளப்பட்ட முன்மொழிவுகளை செயற்படுத்த இஸ்ரேலை நிர்பந்திக்குமாறும் நாங்கள் மத்தியஸ்தர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். முன்பு எமக்கு கொடுக்கப்பட்ட ஜூலை முன்மொழிவுக்கு முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருப்பதாக ஹமாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. அந்த முன்மொழிவில் நேத்தன்யாகு ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாத காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் இஸ்ரேலிய படைகள் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேற்றம் ஆகியவை குறிப்பிடப்பட்டிருந்தன. அவை இஸ்ரேலுக்கு தெரியாமல் ஒரு எகிப்திய அதிகாரிகளால் முன்மொழிவில் சேர்க்கப்பட்டவை என்று பின்னர் தெரிய வந்தது. ஹமாஸால் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த முன்மொழிவு இஸ்ரேலால் உடனடியாக நிராகரிக்கப்பட்டது. மத்திய கிழக்கு பயணத்தில் உள்ள அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சவுதி வெளியுறவு அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹானுடன் பேச்சுவார்த்தையை நடத்தினார். ஆண்டனி பிளிங்கன் மத்திய கிழக்கில் பிராந்திய போர் விரிவாக்கத்தை தடுக்கும் முயற்சிகள் மற்றும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வது உட்பட பல முக்கிய பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்தினார் என்று அமெரிக்க ராஜாங்க அமைச்சு தெரிவித்துள்ளது. தொலைபேசி அழைப்பின் போது பிளிங்கன் இளவரசர் ஃபைசலுக்கு சவுதி அரேபியாவின் மனிதாபிமான உதவிகளை காசாவுக்குள் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்தார். இரு தலைவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஏமனில் உள்ள சூழ்நிலையையும் தொட்டது. அங்கு ஈரானிய ஆதரவு ஹவுதிகள் சமீபத்தில் சனாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தை கைப்பற்றினர். பிளிங்கன் மற்றும் இளவரசர் ஃபைசல் ஹவுதி நடவடிக்கைகள் குறித்த கவலைகளை பகிர்ந்து கொண்டனர். இது ஏமன் நாட்டில் ஏற்கனவே மோசமான மனிதாபிமான சூழ்நிலையை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஹவுதிகளின் நடவடிக்கைகளை கண்டித்து வன்முறையை முடிவுக்கு கொண்டு வந்து பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்ப வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகின்றன. அமெரிக்க ராஜாங்க அமைச்சு வெளியிட்ட அறிக்கையின்படி ஜிதா பிரகடனத்தை செயற்படுத்துவதையும் சூடானில் போர் நிறுத்தம் அடைவதையும் நோக்கமாக கொண்ட சுவிட்சர்லாந்தில் நடந்து வரும் அமைதி பேச்சுக்களில் இணை புரவலராக இணைந்து கொண்ட சவுதி வெளியுறவு அமைச்சருக்கு பிளிங்கன் நன்றி தெரிவித்தார். சூடானில் மோதல் தொடர்ந்து பிராந்திய நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் சூடான் ஆயுதப்படைகள் விரைவான ஆதரவு படைகளோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் பிளிங்கன் கூறினார். இரு தலைவர்களும் மத்திய கிழக்கு நிலவும் அழுத்தமான மோதல்கள் குறித்தும் அமைதி முயற்சிகள் குறித்தும் தொடர்ந்தும் பேசி வருகின்றனர். அமெரிக்காவின் மத்திய கிழக்கு சமாதான முயற்சிகள் ஜோ பைடன் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் பெரும்பாலும் எதுவும் வெற்றியடைந்ததில்லை. அதற்குள் அமெரிக்க ஜனாதிபதிக்கான அடுத்த தேர்தல் வரப்போகிறது.